வணக்கம், வெல்கம் டு வீரா ஃபார்ம்ஸ். புதிய ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ காலையில் ஃபீடிங் போயிட்டுருக்கு நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு. ஸோ எல்லாமே நல்லபடியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா முக்கியமாக நோய் மேலாண்மையில் வெற்றி கண்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ நோய் மேலாண்மை பற்றி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களை சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கோழிகளும் தாய் கோழிகளும் இருக்குது, சேவலும் இருக்குது, குஞ்சுகளும் மேயுது. இந்த குஞ்சுகளும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ பண்ணி விட்டாச்சு. 2 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளார செல் அடைச்சி வச்சு கம்பெனி ஃபீட் கொடுத்துட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நார்மல் ஃபீட் இருக்கு இல்லையா, கம்பு சோளம் அசோளம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து அதை அப்படியே வெளியில் கொண்டு வர வச்சு அப்படியே இதில் பேரண்ட்டோடு சேர்த்து விட்டாச்சு. இப்போ எல்லாமே இது கூட மெர்ஜ் ஆகி இப்போ நல்லா மேயுது. அப்படி இருந்தும் நம்ம வந்து கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது, திடீர்னு சளி பிடிக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால் நம்ம ஏதாவது கோழி குஞ்சுகள் சுணக்கமாக இருக்கா, ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு கோழி சுணக்கமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் செப்பரேட் பண்ணி அதுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத செக் பண்ணிடணும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த பிரச்சனை. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஸோ நம்ம கோழிகள்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்திங்கன்னா அசோலாவும் கலந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு அசோலா பெட்டு வருது, நமக்கு ஆர்டர் பண்ணிட்டேன், இன்றைக்கி வருது, அது போடணும். ஏற்கனவே உள்ள அசோலா பெட்டை பார்த்திங்கன்னா நான் இப்போது ரீப்ளேஸ் பண்ணி அதில் ஹீல்டு கம்மியாக இருந்ததுனால ரீப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பெட்டு கூட சேர்ந்த மாதிரி போடுறேன். ஆல்ரெடி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் அசோலாவும் போட்டேன், சாணமும் எடுத்து ஊற்றிட்டு சூப்பர் பாஸ்பேட்டும் போட்டிருக்கேன் ஒரு கையளவுக்கு. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹீல்டு கரெக்டாக போடணும். அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இந்த அசோலா பெட்டு மேலே சந்தேகம் வந்துச்சுனாக்கா, அசோலா வளர்ப்பு சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன், நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே என்ன பிரச்சனை, எப்படி போடுறது, எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். ஸோ நம்ம தீவனத்தை குறைக்கணும். கோழி ஆடு மாடு எல்லாமே அந்த அசோலாவை சாப்பிடும். அதனால் அசோலா வளர்ப்பு சம்மந்தமான எல்லா கேள்விக்குமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் மேலும் வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்குறதுல கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.